அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் பாருங்க, உங்க ஜென்ம ராசியில செவ்வாய் இருக்காரு. உங்க ராசியில செவ்வாய் இருக்காரு. உங்க ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு கடகராசியில. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல சனி இருக்காரு வக்ர நிலையில கும்பராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்காரு மீன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரைஸ்தானத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலை இதுதான். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பாருங்க புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்க ஜென்ம ராசியில செவ்வாய் இருக்க கொஞ்சம் பிடிவாதப்படுவீங்க. பிடிவாத குணம், கோவப்படுறது இதெல்லாம் இருக்கும். அவசரத்தனமாக சில விஷயங்கள் நான் பண்ணுறது, அவசரப்பட்ட சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தலையிடுறது, முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கவனமாக இருங்க. சரிங்களா? யாரையும் கோவப்பட்டு எதுவும் பேசிட வேண்டாம். ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்குது. உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வியாதிகள் அந்த மாதம் வரும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராசியில் செவ்வாய் இருந்துச்சுனாலே உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் கோவம் வரும். இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போ? 4ஆம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 23ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு. ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசியில செவ்வாய் இருக்கு, அது தப்பு தான். ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கார். சரிங்களா? ஆனால் சமாளிக்க முடியும் உங்களால. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். நினைச்சது நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த மாதம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும். கோவப்படுவீங்க, அவசரப்பட்டு சில விஷயங்கள்ல முடிவெடுப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க. சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, நினைச்சது நடக்கும் உங்களுக்கான. சரிங்களா? நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். பணப்பற்றாக்குறையே உங்களுக்கு இருக்காதுங்க. பணம் வரும் இந்த மாதம். பணம் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பிஸ்னஸ்ல லாபம் கிடைக்கும். வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இந்த மாதம். உங்களுக்கு இருந்த இந்த எதிரி தொல்லையெல்லாம் உங்களை விட்டு விலகும். சரிங்களா? கவலையப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். சொந்த வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கிறது அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ என்ன நடக்கும்னா இந்த மாதம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு வரும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். இடத்த வாங்கி போடக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். இடத்த மாற்றலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். நீங்கள் வீட்டில் குடியிருக்கவங்க இன்னொரு வீடு குடி போகலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, வீட்டில் நிம்மதி இருக்காது. வீடு மாற்றினாலாச்சும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான நல்ல மாதம். வீடு மாற்றுறது, லொக்கேஷன் மாற்றுறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் இடம் மாற்றத்துக்கு உண்டான நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் புதன் நல்லா இருக்கார். புதன் தான் அறிவுக்கு உண்டான கிரகம், புத்திக்கு உண்டான கிரகம். மிதுனராசிக்காரங்களே அறிவாளியாக இருப்பீங்க, படிக்காத மேதையாக இருப்பீங்க. நல்ல ஒரு நாலேஜான ஒரு பர்சன் தான் மிதுனராசி நேயர்கள். புத்திசாலி. புதன்னாலே புத்தி கொண்டான கிரகம். அறிவாளியாக இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க, திறமைசாலியாக இருப்பீங்க. இந்த மாதம் நல்லா உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. கேதுவோட சேர்ந்து அவர் குருவோட பார்வையில் இருக்காரு. இந்த மாதம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போ? 18ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்க ராசிக்கு யோகாதிபதி பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் தான். அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம். ஒரு சில பேர்லாம் பாருங்க, காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய நல்ல மாதம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் பெற்றோரோட பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைச்சிரும். வீட்டில் யாரும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதம் வீட்டில் ஒத்துக்குவாங்க. ஒரு சில பேர் புதுசாக காதல் மலரும் இந்த மாதம். 18ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, புதுசாக காதல் மலரும்னு சொல்லலாம். புதுசாக லவ் தேடி வரும். 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மிதுனராசி நேயர்களுக்கு பாருங்க, அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஒரு சில பேருக்குலாம் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கு, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். 6ஆம் அதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியில் இருக்காருன்னா இருக்கக்கூடாது தான். சரிங்களா?
இருந்தாலும் 6ஆம் இடம் வேலை குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான். வேலை வாய்ப்பு கிடைக்குங்க, நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது நிறைவேறிடும். நல்ல வேலை தேடி வரும் உங்களுக்கு. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, கவனமா இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க, எதிரி சமாளிச்சிருவீங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருந்தாலும் எதிரி சமாளிக்க முடியும். எதிரி சமாளிப்பீங்க. அதே மாதிரி முயற்சி பண்ண போறீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலே புதன் இருக்கார். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஆரம்ப பகுதி நல்லா இருக்குங்க, பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கு. புதன் கெட்டு போக கிடையாது, அருமையா இருக்காரு. ஆட்சி உச்ச பலத்தோட இருக்காரு. இந்த மாதம் 23ஆம் தேதி பாருங்க, ஆட்சி பெற்றது உச்ச பலத்தோட இருக்காரு. சொந்த வீட்டில் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறதுனால புதன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையா இருக்கும். உடம்புல இருந்த இந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன வியாதிகள் உங்களை விட்டு விலக போகுது. தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க, ஒரு உத்வேகத்தோட செயல்பட போறீங்க. ஆனால் கொஞ்சம் அவசரப்படுவீங்க, கவனமா இருக்கணும். சரிங்களா? எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு ராசி 10ல் ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருந்துட்டாலே வந்து பாருங்க, பதவி உயர்வு, ப்ரொமோஷன், தொழில் மாற்றம், அதே மாதிரி தொழில வளர்ச்சி, பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், வளர்ச்சியில் முன்னேற்றமே இல்லை, அடுத்தவங்களாம் முன்னேறிட்டு போறாங்க, உங்களுக்கு கையில் காசு பணமே நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம். பணம் தேடி வரும், பணப்பற்றாக்குறை இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? புதுசாக ஒரு சில பேர் கடன் வாங்குவீங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக, 2 வீலர் 4 வீலர் வாங்குறதுக்காக, உங்களோட தேவைக்காக கடன் வாங்குவீங்க. சரிங்களா? சுப விரயங்கள் தான் இருக்கும், தேவையில்லாத பாப விரயங்கள் இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கார். சுப விரயங்கள் இருக்கும், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க, கடன் வாங்க போறீங்க. உங்களுக்கு பாருங்க 12ல் குரு இருக்காருங்க. வெளிநாட்டு பிரயாணம், அவர் 12ல் குரு இருந்தால் எங்கே பார்க்குறாரு? அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் வாங்கி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் அமையும். வெளிநாடு போக போறீங்க, அதுவும் சுப கடன் தான். வெளிநாடு போறதுக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க சுப கடன் தான். ஒரு சில பேர் குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க இந்த மாதம். 12ல் குரு இருந்துட்டாலே வந்து பாருங்க, வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சு விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விசா கிடைச்சிடும். உங்க ஆசை நிறைவேற போகுது இந்த மாதம். நல்ல செலவு பண்ண போறீங்க, தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ண போறீங்க. நல்ல மாதம்ங்க இந்த மாதம். சரிங்களா? இங்க குறை சொல்ற மாதிரி இங்க ஒண்ணுமே கிடையாது. ராசிநாதன் நல்ல பலமா இருக்காரு, குருவோட பார்வை நல்ல ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த லாட்ரி, இந்த ரேஸ், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது மூலமா சில லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இந்த 9ல் சனி இருக்காரு, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா உங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வியாதிகள் வரும், பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு, பெரிய வியாதியை கண்டிப்பா கொடுத்துட மாட்டார். சரிங்களா? உங்களோட உடம்புல ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்குங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும், மற்றபடி பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு வராது. சரிங்களா? சூரியனும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரு. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? எல்லாமே கிரகணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல வேலை இந்த மாதம் கிடைச்சிரும். உங்களோட முயற்சி சாதகமா இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு கனவு நிறைவேற போகுது. பிஸ்னஸ், வியாபாரம், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். சரிங்களா? இல்லத்தரசிகளுக்கு நல்லா இருக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு நல்ல நிறைவான ஒரு மாதம் சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் விலகும் உங்களை விட்டு. சரிங்களா? சுக்கிரன் நல்லா வந்துட்டாலே, சுக்கிரன் வந்து சுகோபோகத்துக்கு உண்டான சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்களோட ஆசைகள், கனவெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். சுக்கிரன் சுகபோகத்துக்கு அதிபதி, சொகுசுக்கு அதிபதி. அந்த சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு, சொந்த வீட்டுக்கு வர்றாரு. குடும்பஸ்தானத்திலேயே வந்து பாருங்க, குடும்பஸ்தானத்துல எந்த ஒரு கிரகத்தோட தொடர்பும் கிடையாது, பாவ கிரக தொடர்பு கிடையாது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை விலகும், மனசில் நிம்மதி கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நல்ல வேலை கிடைக்கும், வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில இடமாற்றம், மாற்றம், தொழில் மாற்றம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்க. தொழில் மாற்றலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், வேலை இடமாற்றம் பண்ணுறது, இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் வேலை தேடினீங்கன்னா அங்கேயும் நல்ல வேலை கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குங்க. நல்லபடியாக பயன்படுத்திங்க. ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம், செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லிடலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன். சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன்.
உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது, உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது, உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது, இதெல்லாமே சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும், அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக 100% சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். ஏன்னா 12 ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும், சரிங்களா. ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க. எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொன்னது பொது பலன், இது எல்லாத்துக்கும் செட் ஆயிடாது. ஒரு சில பேருக்கு பொருந்தும், கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன், அதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா. இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு, நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டது அனுபவிக்க போகிறாங்களா, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.